பாரதி, பாட்டி, ஆதி தம்பி உன்னை வெளியில கூட்டிட்டு வந்துட்டாரா? கடவுளே, ரொம்ப நன்றிப்பா. ஆதி, சத்தியமா இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. இன்னைக்கு இந்த நிமிஷம் நீ அம்மா இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் இதோ இங்க நிக்கிறாளே இவதான். இவள நம்பி சிவ மேல நான் ஸ்டேஷன்ல கொடுத்திருந்த கேஸ வாபஸ் வாங்க வச்சுட்டேன். ஏன் இப்படி நடந்துகிட்ட? உன் அம்மாவோட சாவுக்கு நீதி கிடைக்கணும் நான் நினைச்சேன். ஆனா நீ அதெல்லாம் ஒரு விஷயமா யோசிக்காம எவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு வந்து நிக்கிற? நீ இப்படி நடந்துக்குவ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மித்ரா, இங்க என்ன நடக்குது? ஆனந்த், உங்க அம்மா கேக்குறாங்கல்ல, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் மித்ராவை விரும்பினேன். ஆதி அண்ணனோட மித்ரா கல்யாணம் நடக்க போற விஷயம் எனக்கு அப்புறம் தான்மா தெரிஞ்சது. அண்ணனுக்கும் பாரதி அன்னைக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சுமா. அது தெரிஞ்சு நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அதனால எப்படியும் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நான் நம்பிக்கையோட இருந்தேன். அதே மாதிரி இந்த கல்யாணமும் நடக்கல. நான் மித்ராவை நிறைய தடவை ஃபாலோ பண்ணி கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டேன். ஆனா மித்ரா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அம்மா, இந்த நிமிஷம் இப்படி ஒரு விஷயத்தை நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. எனக்கு அது நல்லா தெரியும். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. மித்ராவும் என் காதலை ஏத்துக்கல. என்ன பண்றதுன்னு தெரியாம நான் குழப்பத்துல இருந்தேன். அந்த சமயத்துல தான் ஆதி என்ன பாரதி அன்னைக்கு தாலி கட்டின விஷயமும் மித்ராவுக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்காம போன விஷயமும் எனக்கு தெரிய வந்துச்சுமா. நான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மித்ரா கிட்ட மறுபடியும் என் காதலை சொன்னேன். அவளும் சரின்னு ஒத்துக்கிட்டா. ஏய், என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ? இப்படி ஒரு விஷயத்தை பண்றதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? உனக்கு ஆதி கூட கல்யாணம் நடக்கலங்கிற காரணத்துக்காக அப்பாவியான என் பையனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஏன் முன்னாடி நிக்கிறியா? நீ சாதாரணமான ஆளே கிடையாது. அம்மா அம்மா ப்ளீஸ்மா, நீங்க மித்ராவை திட்டுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு எந்த விதத்திலையும் மித்ரா காரணம் இல்ல. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நான் மித்ராவை முதல்ல மீட் பண்ணேன். அப்போல இருந்து எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் ஆதி என்ன மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் எனக்கு தெரிய வந்தது. அண்ணனை பத்தின உண்மை தெரிஞ்ச காரணத்தினால இந்த கல்யாணத்தை நடத்த விடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா அதுல என்னோட சுயநலமும் இருந்துச்சு. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா கண்டிப்பா நான் மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு நம்பினேன். அதே மாதிரியே நடந்துச்சு. அதான் இப்ப மித்ராவை கல்யாணம் பண்ணிட்டு வந்து உங்க முன்னாடி நிக்கிறேன். இதுக்கும் மித்ராக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. ஆனந்த், மித்ரா யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி மித்ராவை உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சது? சொந்த பாட்டியவே தான் சுயநலத்துக்காக கொலை பண்ண பார்த்திருக்கா. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை எந்த தைரியத்துல நீ நம்பி கல்யாணம் பண்ணிருக்க? அண்ணா, நீங்க சொல்றது வாஸ்தவம் தானே. ஆனா மித்ரா பாட்டியை கொலை பண்ணணும்லாம் நினைக்கல. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில எங்க அது நடக்காம போயிடுமோங்கிற ஒரு பயத்துல தான் பாட்டி கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொன்னப்போ அது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சொல்லு, ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா மட்டும் சொல்லு. இல்லைன்னா நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். மேடம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் நானே உங்களுக்கு கால் பண்ணேன். என்ன, அந்த துரை ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானா? இல்ல மேடம், இது நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம். மண்டபத்துல பாரதி ஒரு ஹார்ட் டிஸ்கை மிஸ் பண்ணிட்டு போனதை நம்ம ஆளுங்க எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொன்னேன்ல. ஆமா, நீங்க சொன்ன மாதிரியே அதுல என்ன இருக்குன்னு லேப்டாப்ல போட்டு செக் பண்ணிட்டு இருந்தோம் மேடம். அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற வீடியோஸ்ல நீங்க துரையை கொலை பண்ற விஷயம் ரெக்கார்ட் ஆயிருக்கு மேடம். என்னடா சொல்ற? ஆமா மேடம். பவானி என்னை கொல்ல முயற்சி பண்ணப்போ யாரோ அதை வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. அப்படியா?
அன்னைக்கு அந்த லேப்டாப்பை அடிச்சு உடைச்சதுக்கு அப்புறமும் பாரதி அந்த வீடியோவை எங்கேயோ வாங்கியிருக்கான். ச்சீ, அந்த பாரதி எல்லா இடத்துலயும் பிரச்சனையை விஸ்பர போய் எடுத்துக்கிட்டே இருக்கா. சரி, அந்த வீடியோ நான் என்ன பண்றதுன்னு அப்புறமா நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். இப்ப நான் வேற டென்ஷன்ல இருக்கேன்டா. நான் ஃபோன் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ண. ஓகே மேடம், நீங்க சொல்ற மாதிரியே பண்றேன். பாரதி, நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எங்களை ஊருக்கு போக சொல்லிட்டு நீ ஒண்டியா இருந்து கஷ்டப்பட போறியா? நீ என்ன சொன்னாலும் சரி, நான் ஊருக்கு போக மாட்டேன், இங்கேதான் இருப்பேன். பாட்டி சொல்றத புரிஞ்சுக்கோங்க. தவக்கல, நீயாவது சொல்ல. முடியாது அண்ணி. நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்ததை என்னால ஏத்துக்க முடியாது. உங்களை இப்படி கஷ்டத்துல விட்டுட்டு நாங்க மட்டும் எப்படி ஊருக்கு போறது? அங்க போய் நாங்க எப்படி தங்கி இருப்போம்? ஆஹா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எனக்கு மட்டும் உங்க 2 பேரையும் ஊருக்கு அனுப்புறதுக்கு ஆசையா? அந்த மித்ரா எந்த நேரத்துல என்ன பண்ணுவான்னு யாராலையும் சொல்ல முடியாது. கண்டிப்பா உங்களை வச்சு எங்களை ஏதாவது பிளாக்மெயில் பண்ண திட்டம் போடுவான். என்ன பிரச்சனைனாலும் நாங்க பாத்துக்கிறோம். சீக்கிரமே நிலைமை சரியாயிடும். இங்க நிலைமை சரியானப்புறம் நீங்க வந்துருங்க. பாட்டி, நீங்க கோவப்படுறதுல நியாயம் இருக்கு, எனக்கு அது புரியுது. ஆனா பாரதி சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. உங்க 2 பேரையும் ஊருக்கு அனுப்புறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கே தெரியாது. பாரதி கழுத்துல நான் கட்டின தாலி நிறைய பேர் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கும் தவக்கலைக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நாங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறதே உங்க நல்லதுக்காகத்தான். புரிஞ்சுக்கங்க பாட்டி, ப்ளீஸ். சரி தம்பி, நீங்க சொன்ன மாதிரியே நானும் தவக்கலையும் ஊருக்கு போறோம். ஆதி, என்ன மன்னிச்சிருங்க. இப்ப நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? இங்க யார் மன்னிப்பு கேட்குற இடத்துல இருக்கோம், யார் மன்னிப்பு கொடுக்குற இடத்துல இருக்கோம், எதுவுமே எனக்கு புரியல. அது மட்டும் இல்ல, உங்க கூட நான் வாழ்ந்த வாழ்க்கையோட எந்த ஒரு விஷயமும் எனக்கு ஞாபகத்துல இல்லை. நானும் நீங்களும் எங்க சந்திச்சுக்கிட்டோம், எப்ப பேச ஆரம்பிச்சோம், எனக்கு எந்த இடத்துல உங்களை பிடிக்க ஆரம்பிச்சது, 2 பேரும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நம்ம வாழ்ந்த அந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இப்படி எதுவுமே எனக்கு ஞாபகத்துல இல்லை பாரதி. இப்ப கூட இங்க எது தப்பு எது சரின்னு எனக்கு எதுவும் புரியல. ஆனா இந்த நிமிஷம் எனக்கு புரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். நான் உங்களை மனசார விரும்புறேன்.